ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, ஒரு கோர்ஸ் எடுப்போம். அந்த கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கோர்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், புது டூல்ஸை லேர்ன் பண்ணுவோம், எல்லா டியூட்டோரியல்ஸும் வந்து 2x ஸ்பீடில் பார்ப்போம். பட் சம்ஹவ் ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டக் ஆகிருப்போம். நம்ம ஜஸ்ட் வந்து அதிகமாக ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு ஏதோ ஒன்று பில்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் லேர்ன் பண்ணது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நவடேஸ் இன்டர்நெட் மேட் லேர்னிங் ஈஸி. நம்ம இன்டர்நெட்டில் நமக்கு என்ன தேவையோ நம்ம எது வேணாலும் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண முடியும். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா, உங்களை மாதிரியே லைக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அதே நாலேஜ் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 ஸ்கில் பற்றி தெரியுதுன்னா அந்த 10 ஸ்கில் அவங்களுக்கும் தெரியும். பட் நம்ம இந்த 10 ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இன்டெப்த்தாக எதுவும் தெரியாது. அது மூலமாக நம்ம எதுவுமே பில்ட் பண்ண முடியாது. விச் மேக்ஸ் மணி ஆர் சேவ்ஸ் டைம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, the more you learn the more you earn அப்படின்னு. ஸோ வாட் they didn't say is learning random skills with no plans is a waste of time. நீங்கள் எந்த பிளானுமே இல்லை ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறப்போ you are just learning one skill and moving to the next skill and collecting all related resources and tools, but waste of time இல்லையா. நம்ம அதை வச்சு எதுவும் பில்ட் பண்ணல. we are not making money out of that. Right now automation, AI, solopreneurship tools, they are everywhere. It's a gold rush right now. But இதில் ஸ்கேரி பார்ட் என்னன்னா, people who have more skills they will left behind. ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் இப்போ இருக்க கேம் வந்து எவ்வளோ ஸ்கில்டு இருக்குது அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அபவுட் how you use that one skill smartly. லைக் எ மிஷின் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணி தந்துகிட்டே இருக்கணும். ஈவன் தோ உங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் இருக்கலாம். ஸோ உங்களோட நாலேஜ் கம்மியாக இருக்கவங்களே தே ஆர் டூயிங் திஸ் பை செட்டிங் அப் த ரிப்பீட்டபிள் ப்ராசஸ். பட் உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது, தென் ஒய் நாட் யூ? ஸோ ஃபர்ஸ்ட் திங் விச் வி ஹாவ் டு கம் அவுட் இஸ் ஸ்கில் ட்ராப். See 2 years ago I thought லைக் நம்ம நிறையா லேர்ன் பண்ண போதும், I will be safer அப்படின்னு. I went on like coding, marketing, editing, Canva, prompt engineering, even tried UI design. But no matter how much skills you know, skills வந்து just ஒரு ingredients மாதிரி தான். இது வந்து just ingredients வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு ரியல் ப்ராப்ளம் வந்து everyone is learning 10 things at once. பட் அதை வச்சு யாருமே எதுவுமே பில்ட் பண்ணுறதில்ல. which will work 24/7 without our presence. நம்ம இல்லாமலே வந்து சம்திங் இட் ஷுட் ஒர்க் ஆட்டோமேட்டிக்லி. அதை தான் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி சிஸ்டம்ஸ். ஸோ ஐ ஹேவ் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நான் ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கீக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 5 டூல்ஸ் கிட்ட தெரியும். ஸோ அது வந்து அந்த ஒர்க்கை வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக்கிடும். எனக்கு அந்த ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ வாட் ஹி இஸ் ஆஃபரிங் இஸ், ஸோ ஹி ஹேஸ் எ ப்ரீமேட் டெம்ப்ளேட் அண்ட் ஹி ஹேஸ் எ ஃபிக்ஸ்ட் ஆஃபர். அதே மாதிரியே ஃபாஸ்ட் டெலிவரி மாடல் இருக்குது. ஸோ தட் வித்தின் 1 or 2 days he can deliver. ஸோ வென்எவர் ஐ கெட் கிளைண்ட் பேஸ்லேருந்து எல்லாமே பண்ணணும் எவ்ரி டைம். ஸோ தட்ஸ் த இஷ்யூ. ஸோ அந்த சிஸ்டமை நீங்கள் பில்ட் பண்ணுற வரைக்கும் யூ காண்ட் ஆட்டோமேட் எனி திங் இன் யோர் ஒர்க். அண்ட் நம்பர் 2 ஸ்கில்ஸ் ப்ளஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இட்ஸ் அபவுட் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்றது கிடையாது, அந்த ஸ்கில்லை சுற்றி நீங்கள் மிஷின் பில்ட் பண்ணுறீங்களா இல்லையா, அதுதான் மேட்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு கேன்வா போஸ்ட் வந்து ரெடி பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எ தீபாவளி சேல், ஃபார் எனி சர்வீஸ், நீங்கள் எந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேன்வா போஸ்ட் பில்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் அ தீபாவளி சேல், இவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல, ட்விட்டரில் ஆஸ் எ டெக்ஸ்டாக அண்ட் உங்கள் மெயில் லிஸ்ட்டில் வந்து ஒரு 100 பேர் 200 பேருக்கு சென்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து போடுறீங்க, டெலகிராம் குரூப்பில் வந்து போடுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஒரு போஸ்ட்டை பில்ட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இட் வில் கோ டு ஆல் திஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் எஃபோர்ட் போடுறதோ ஒரு 20 minutes பர் போஸ்ட், பட் உங்கள் விசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கும் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் மெயில் லிஸ்ட்டில் ஒரு 200 பீப்புள் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஸ்கில்லை சுற்றி அந்த ஸ்கில்லை ஈஸியாக்கவும் அந்த ஸ்கில்லை வந்து மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு அதிகமாக விசிபிலிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கில்லை நீங்கள் எவ்ரி டைம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண தேவையில்லை. யூ கேன் டூ ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ். அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சில ப்ராசஸை எது ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த கிளைண்ட் கிடைச்சாலும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். ஓகே, தென் ஹவு டு ஸ்டார்ட்? எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வித் ஜஸ்ட் ஒன் ஸ்கில்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து ஒரு ஹை வேல்யூ ஸ்கில்லை வந்து பிக் பண்ணணும். வெதர் இட் இஸ் வீடியோ எடிட்டிங், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன், ஏஐ ஆர் எனி திங். செகண்ட், ஒரு மைக்ரோ சிஸ்டம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். உங்கள் ஸ்கில் ரிலேட்டடாக எந்தெந்த போரிங் டாஸ்க் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு எந்த சர்வீஸ் கொடுத்தாலும் இட் வில் பி ஆட்டோமேட்டட், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ நீங்கள் பில்ட் பண்ண அந்த மைக்ரோ சிஸ்டம் வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள், ப்ராடக்டாக பில்ட் பண்ணுங்கள். இட் இஸ் அ ஃபிக்ஸ்ட் ஆஃபர் ஆர் எ சர்வீஸ். ஒரு லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த், ஆம்பிளிஃபை த அவுட்புட். உங்களுக்கு நிறைய விசிபிலிட்டி வேணும். ஸோ கோ ஆன்லைன், போஸ்ட் யுவர் ஒர்க், வீடியோ மேக் பண்ணுங்கள், ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள்
ஒர்க் வந்து நிறைய பேருக்கு தெரியும். யூ வில் கெட் மோர் கிளைண்ட்ஸ். ஸோ நம்பர் 5, ஸ்டாக் யுவர் சிஸ்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் சிஸ்டம்ஸை ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்கள். இன்னும் எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அது கம்ப்ளீட் ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ணுறப்போ இட் வில் பி ஒர்த் மோர் தென் யூ திங்க். ஏன்னா இதே ப்ராப்ளம் வேறு யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தே ஆர் ரெடி டு பே ஃபார் யூ. ஏன்னா இந்த போரிங் டாஸ்க்கை நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க த்ரூ எ சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் டேரெக்டாக அவங்களுக்கு போச்சுன்னா அவங்களோட டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஒர்க் அரவுண்ட் யுவர் ஸ்கில்ஸ். அதே மாதிரி டோன்ட் வெயிட் ஃபார் எ லாங்கர் டைம். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். வை? பிகாஸ் நீங்கள் எவ்வளோ டைம் வந்து நீங்கள் தள்ளி போட்டே போகிறீங்களோ யூ வில் பி அடிக்டட் டு ப்ரிப்ரேஷன். ஸோ அடிக்டட் டு லேர்னிங். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த பில் ஃபேஸ்க்கு உங்களால் வரவே முடியாது. ஸோ அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, the people who actually win உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற half of the knowledge கூட இருக்காது. ஸோ ஏன்னா அவங்க ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டாங்க ஸ்மார்ட்லி அண்ட் தே பில்ட் சிஸ்டம் அரவுண்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் hit the like and subscribe. I'll see you in the next video.